வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த குருத்தோலை ஞாயிறில் உங்களை எல்லாம் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. உங்களிடத்தில் வருகிறார். யார் வருகிறார்? ராஜா வருகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ராஜா நம்மிடத்தில் வந்தால் நமக்கு நிறைவான ஆசீர்வாதம் உண்டு, அப்படிதானே? உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நாட்டினுடைய அதிபதி, நம்ம பாணியில் சொல்லப்போனால் ஒரு முதலமைச்சர் அல்லது ஒரு பிரதமர் இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வராருன்னு வைங்க, உங்கள் வீடு இப்போ இருக்கிற மாதிரியா இருக்கும்? இருக்காது, அப்படி தானே? நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னால் சீனா பிரதமர் நம்ம இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் அந்த மாமல்லபுரம் அந்த ஏரியாவுக்கு வரும்பொழுது பார்த்திங்கன்னா, ஒரு பிரதமர் வாரானோடனே கடற்கரையிலே ஒரு கண்ணாடி மாளிகை உருவாக்குனாங்க. அவங்க ஓய்வு எடுக்கிறது, அவங்க இருக்கிறதுக்கு. ஒரு அதிபர் வரும் பொழுது அந்த இடமே மாறுகிறது, செட்டப்பே மாறுகிறது, புதிய புதிய காரியங்கள் உண்டாகிறது. ராஜா வர்றதுனால, ஒரு அதிபர் வர்றதுனால. இன்னைக்கு கூட வசனத்தின்படி பார்க்கும் பொழுது இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் உங்க இடத்துல வரப்போறாரு. அவர் வருவாரையானால் உங்க நிலைமை மாறும். அவர் வந்தால் சூழ்நிலை மாறும். ஏன்னா ராஜா ஒரு ஏழை குடியாவனுடைய இல்லத்தில் போய் தங்க முடியாது என்பதற்காக அந்த ராஜா வந்து தங்குவதற்கு அவ்வளவு செட்டப் பண்றாங்க. ஒரு அதிபர் வர்றாருன்னா அவருக்கு ஏற்ற வகையில் அந்த இடங்கள் எல்லாம் மாடிஃபை பண்ணப்படுகிறது, எல்லாம் மாற்றி அமைக்கப்படுகிறது, எல்லா வசதிகளும் செய்யப்படுகிறது. அப்படியானால் இன்னைக்கு அந்த ராஜா உங்களிடத்தில் வர்றாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 5 வருஷம் இருந்துட்டு மாறுற பிரதமர் வர்றாருன்னு சொல்லலை, 5 வருஷம் இருந்துட்டு மாறுகிற முதலமைச்சர் வர்றாருன்னு சொல்லலை. வானத்தை பூமி உண்டாக்கினவர், உலக தோற்றம் முன்னதாகவே ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடின அந்த ஆண்டவர் உங்களிடத்துல வர்றாருன்னா அப்போ எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். அவர் வந்து தங்குவதற்கு ஏற்ற வகையில் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லுகிற அந்த ராஜா, அந்த ஆண்டவர் உங்களிடத்தில் வருகிறாரேயானால் அவர் இருப்பதற்கு ஏற்ற வகையில் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார், உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற போகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, அந்த ராஜா எப்படி வருகிறார்? அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இன்னைக்கு நம்ம குருத்தோலை ஞாயிறாக நம்ம ஆசரிக்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களிடத்தில் வருகிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. உங்களிடத்தில் வசனம் தெளிவாய் சொல்கிறது, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்ககிட்ட வர்றாருங்க, ராஜா வர்றாரு. ராஜா வருகிறார். வானத்தை பூமியை படைத்த அந்த ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் வந்தார்னா எல்லாம் மாறும். அன்னைக்கு அவர் நடந்து போகும் தெருவிலே அந்த பவனியாக செல்வதற்காக போகும் பொழுது அவர் வருகிறார் என்று தெரிந்த உடனே கிளைகளை, மரக்கிளைகள், தலைகளை வெட்டி விரித்தார்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா விலையுயர்ந்த வஸ்திரங்களை கழற்றி விரித்தார்கள். ஏன்னா அந்த பாதை உண்மையில் நம்முடைய ஆண்டவர் அந்த கழுதை மேலதான் ஏறி வர்றாரு. அவர் கால் தரையில படலை, ஆனால் அவரை சுமக்கிற அந்த கழுதையின் கால் கூட தரையில மண்ணில் படக்கூடாது என்பதற்காக ஜனங்கள் அவ்வளவாய் செய்ததை நம்ம பார்க்கிறோம் அல்லவா? எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை பாதையும்
மாற்றப்பட போகிறது. உங்களுடைய பிரயாணத்தில் உங்களுடைய பாதைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார், உங்களை உயர்த்த போகிறார். ஒரு கனத்தையும் ஒரு மரியாதையும் உங்களுக்கு கர்த்தர் தரப்போகிறார். காரணம், அவர் நம்மிடத்தில் வந்தார். அவர் உன்னிடத்தில் வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மிடத்தில் வந்தா நம்முடைய வாழ்க்கை தரம் மாறும், நமக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை உயரும். அந்த கழுதைக்கே அந்த ஒரு வாழ்வு கிடைத்ததையானால் இன்னைக்கு அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட உங்ககிட்ட என்கிட்ட அவர் வரும்பொழுது எவ்வளவு கனத்துக்குரிய மகனாக மகளாக நீங்களும் நானும் மாறுவோம். அந்த ராஜா தான் உன்னிடத்தில் வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வருகிற ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம். அவர் நம்மிடத்திலே இருந்து நம்மிடத்திலே அவர் வாசம் பண்ணுவதற்கு அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமே, ஆனால் அதையெல்லாம் மாற்றிக்கொண்டு அவர் விரும்புகிறபடி வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மிடத்தில் வருகிறவர் நம்முடைய வாழ்க்கை தரத்தை மாற்றுவார், குறைவுகளை நிறைவாக்குவார், இல்லாமையை உள்ளதாக கர்த்தர் மாற்றுவார், பெற முடியாததை பெற பண்ணுவார், நன்மையினாலும் கிருபையினாலும் முடி சுட்டுவார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளில் கூட இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளிடத்தில் நீங்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க ஒரு ஏழை மகனாக அல்ல, நீர் ராஜாவாக, நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக பிள்ளைகளோடு கூட கடந்து சொல்ல போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜாவாக நீர் இருக்கிற வேளையில பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகள் எல்லாம் மாற பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளையுடைய தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாற பண்ணுவீராக. ராஜா இருக்கிற இடத்துல வெற்றி உண்டு ஆண்டவரே. நீங்க பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். வியாதிக்கும் வறுமைக்கும் கவலைக்கும் கண்ணீருக்கும் பிள்ளைகளை தூரப்படுத்துவீராக. உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இதிலும் பெரிதானவைகளை பிள்ளைகள் காண உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, இதோ ராஜா உன்னிடத்தில் வருகிறார் சொன்ன வார்த்தையின்படி வருகிற ஆண்டவரை நம்ம வரவேற்போம், நம்மோடு கூட வைத்துக் கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.